வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் சார்பில் ஆசிரியர் தின விழா புதுச்சேரி தமிழ்ச்சங்க வளாகத்தில் தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முத்து தலைமையில் நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்க நிறுவனர் ராஜா செய்திருந்தார். மேலும் இயக்கம் சார்பில் முன்னெடுத்து செல்லும் நற்பணிகள் என்னென்ன என்பது குறித்து சிறப்புரையாற்றினர். இதில் கல்லூரி உதவி பேராசிரியர் பிரேம்குமார் வரவேற்புரையாற்றினர். இதில் சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் இளங்கோவன், முன்னாள் ராணுவ வீரர்கள் நலசங்க நிறுவனர் மோகன், சசிகுமார், சுரேஷ், ஏகாம்பரம், சிகாமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். காந்தி மக்கள் இயக்க நிறுவனர் வேணு ஞானமூர்த்தி, படைப்பாளர் இயக்க நிறுவனர் கலைமாமணி ஆறு செல்வம், பாரதியார் பல்கலைக்கூட நுண்கலைத்துறை துணைத் தலைவர் கலைமாமணி, முனைவர் வே பிரபாகரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்கள். இதில் 5 தொண்டு நிறுவனங்கள் மற்றும் 12 ஆசிரியர் பெருமக்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ரேகா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினர். இதில் திரளான ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சியின் இறுதியாக பரமேஸ்வரி நன்றி உரையாற்றினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் சுமார் 25க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு ராஜச்சந்திர அறக்கட்டளை சார்பில் கர்ப்பகால நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா செயின்ட் ஜோசப் மண்டபத்தில் நடைபெற்றது. அதன்படி ராஜச்சந்திர அறக்கட்டளை சார்பில் மங்கள கருவறை முத்திரை வழங்கும் திட்டத்தின் கீழ் முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த சுமார் 25க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் அனைவருக்கும் ஒருவருக்கு ரூபாய் 5000 மதிப்புள்ள கர்ப்பகால ஊட்டச்சத்து உணவு பெட்டகம் மற்றும் மெத்தை உட்பட பல்வேறு பொருட்களை அறக்கட்டளை நிறுவனர் ராஜச்சந்திர வழங்கினார். அதனைத் தொடர்ந்து ஊர் பெரியவர்கள் மற்றும் தொகுதியை சார்ந்த மகளிர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அறக்கட்டளை படிவம் மற்றும் உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்பட்டது. இதில் பேசிய அறக்கட்டளை நிறுவனர் ராஜச்சந்திரு, சகோதரனாய் என் தொகுதியை சார்ந்தவர்களுக்கு கர்ப்ப காலத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை செய்துள்ளேன். மேலும் வரும் காலங்களில் இந்த நிகழ்ச்சியானது தொடரும் என்றும், குழந்தை பிறந்தால் உங்கள் சகோதரனாய் வந்து தங்க மோதிரம் அணிவித்து அடுத்த தலைமுறையையும் வரவேற்பேன். மேலும் இதுபோன்ற பல்வேறு நலத்திட்டங்கள் முத்தியால்பேட்டை தொகுதி மக்களுக்கு இனிவரும் காலங்களில் வழங்கப்படும். அதற்கு முன்னோட்டமாக இந்த திட்டத்தை துவக்கியுள்ளேன். எனவே அரசியலுக்கு அப்பாற்பட்டு சமூக நோக்கத்தோடு மக்கள் நலனில் அக்கறையோடு இந்த திட்டங்கள் அனைத்தும் செயல்படுத்தி வருகின்றேன் என அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் அறக்கட்டளை உறுப்பினர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட இந்திரா காந்தி விளையாட்டு வளாகம் முழுவதும் இன்று திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அன்னிபால் கென்னடி அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டு மைதானத்தில் அமைக்கப்பட்ட 400 மீட்டர் சிந்தடி ஓடுதளம் பாதை பயன்பாட்டில் சீக்கிரம் கொண்டுவர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் இதன் நடுவே புல்வெளி கொண்ட கால்பந்து மைதானம் அமைக்கும் பணியை தொடங்க அரசுக்கு இஷ்டம் இருக்கிறதா இல்லையா என்று அதிகாரிகளை சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டார். சீக்கிரம் சுத்தம் செய்து பசுமையான புல் தரையை உருவாக்குங்கள் என்று சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டார். நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், கம்பு வைத்து உயரம் தாண்டுதல், வட்டு எறிதல், ஈட்டு எறிதல், தடை ஓட்டம் போன்றவற்றில் வீரர்கள் பயிற்சி பெற ஏற்பாடுகள் செய்து கொடுங்கள் என்று சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைத்தார். பகல் மட்டுமில்லாமல் இரவு நேரங்களிலும் வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். மாநில அளவிலான போட்டிகளும் பகல் இரவு நேரங்களில் நடத்தப்பட்டு வருகின்றது. இதனால் வீரர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தி பதக்கங்களை தொடர்ந்து குவிக்கவும், தேசிய போட்டிகளிலும் பங்கு கொண்டு சாதனை செய்யவும் விரைவில் பணிகள் வேகமாக முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து இந்திரா காந்தி உள் விளையாட்டரங்கில் நடைபெறும் வண்ணம் பூசுதல், கழிவறை, மேல்தளம் புனரமைப்பு பணிகள் போன்றவற்றை ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து இந்தியா தேசிய விளையாட்டாக உள்ள ஹாக்கி மைதானம் கேட்பாரற்று கிடக்கின்றது. அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் இதை விரைந்து செய்து முடியுங்கள் என்று சொல்லியும் கேட்காமல் இந்த அரசும் அரசு அதிகாரிகளும் சுணக்கம் காட்டிக்கொண்டு பணி நடைபெறுகின்றது. வெகு விரைவில் பணிகள் வேகமாக முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டார். மேலும் மின்விளக்கு கம்பங்கள் சாய்ந்திருக்கிறது, அதனை மின்துறை அதிகாரிகளை அழைத்து சரி செய்து விடுங்கள். சுற்றி கட்டப்பட்டு வரும் பாதுகாப்பு மதில் சுவர் புனரமைப்பு பணியை விரைந்து முடிக்க பொதுப்பணித்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு முடித்துக் கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். உடன் உதவி பொறியாளர் விக்டோரியா, இளநிலை பொறியாளர் மாறன், கிருஷ்ணராஜ் ஏவோ, தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜு, மாநில பிரதிநிதி கணேசன், கிளை செயலாளர்கள் காலப்பன், விநாயகமூர்த்தி, இருதயராஜ், ராகேஷ், கழக சகோதரர்கள் சகாயம், மோரிஸ், ரகுமான் ஆகியோர் உடன் இருந்தனர்.
புதுச்சேரி அரியங்குப்பத்தில் வசிப்பவர் ராமர். இவர் கூலி தொழிலாளியாக வேலை செய்து வருகின்றார். அவரது வீட்டில் விஷவண்டு கூண்டு கட்டிருப்பதைக் கண்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். இதனால் அப்பகுதியில் வாழும் பொதுமக்களும் மிகவும் அச்சத்துடன் இருந்து வந்தனர். இதனை கண்ட ராமு வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார். அப்பொழுது அதிகாரியின் உத்தரவின் பேரில் ஊழியர் சண்முகம் உடனடியாக அப்பகுதிக்கு விரைந்து சென்று பார்த்தபொழுது பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாமல் அந்த விஷ வண்டுவை தீயிட்டு அழித்தார். இதனால் இதை கண்ட பொதுமக்கள் வனத்துறை அதிகாரிகளுக்கும் உடனடியாக விஷ வண்டுவை அழித்த ஊழியர் சண்முகத்துக்கும் நன்றி தெரிவித்தனர். மேலும் புதுச்சேரி பகுதியில் இது போன்ற சம்பவங்கள் இருந்தால் உடனடியாக தங்களுக்கு தெரிவிக்குமாறு ஊழியர் சண்முகம் தெரிவித்தார். பொதுமக்களும் நன்றி தெரிவித்தனர். சங்க அங்கீகார விழா, மாவட்ட மாநாடு விழா, பணி நிறைவு பெற்ற நிர்வாகிகளுக்கு பாராட்டு விழா என முப்பெரும் விழா கடலூர் மஞ்சக்குப்பம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள் ஒன்றியத்தின் மாநில தலைவர் மற்றும் மாநில நிர்வாகிகளும் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை தீர்மானம் நிறைவேற்றினார்கள். மாவட்ட தலைவர் சாமி செல்கேனி, மாநில துணைத் தலைவர் சையத் அபுதாகிர், மாநில துணை பொதுச் செயலாளர் முருகபாண்டியன், மகளிர் அணி மண்டல செயலாளர் சங்கீதா, மாநில தலைவர் அமிர்தகுமார், மேலாண் மாநில பொதுச் செயலாளர் கார்மேகவண்ணன், மேலாண் மாவட்ட தலைவர் அகில் பாட்ஷா, மேலாண் மாவட்ட தலைவர் செல்வம், மேலாண் மாவட்ட தலைவர் சேகர், மேலாண் மாவட்ட துணைத் தலைவர் ராயப்பா, மேலாண் மாவட்ட துணைத் தலைவர் ஜெயமணி, மாவட்ட தலைவர் அரசு, கல்விய சங்கம் என் பாண்டியன், முன்னாள் மாவட்ட தலைவர் அரங்கராகு, மேனாள் மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்தன், மேனாள் மாவட்ட துணைத் தலைவர் ராமலிங்கம், மேனாள் பிரச்சார செயலாளர் வேணுகோபால், கல்வித்துறை பணியாளர் அலுவலர் சங்கம் தேவமுரளி ஆகியோர் உடனிருந்தார்கள். புதுச்சேரி வில்லியனூர் கண்ணகி பள்ளி அருகே ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் மாணவியர் விடுதி இயங்கி வந்தது. கடந்த 2021ஆம் ஆண்டு கொரோனா பரவல் காரணமாக மாணவியர் விடுதி மூடப்பட்டது. இந்த நிலையில் மாணவியர் விடுதியை திறந்து செயல்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என பெற்றோர்கள், மாணவிகள் மற்றும் பல்வேறு தரப்பினர் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவனை சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து விடுதியை நேரில் சென்று ஆய்வு செய்த இயக்குநர் இளங்கோவன் விடுதி சிதிலமடைந்திருப்பதைக் கண்டு ரூபாய் 25 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து விடுதியை புனரமைப்பு செய்ய உத்தரவிட்டார். தற்பொழுது விடுதி புனரமைக்கும் பணி வேகமாக நடைபெற்று வரும் நிலையில் இன்னும் ஒரு வாரத்தில் விடுதி திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் துறை அதிகாரிகளுடன் நேரில் சென்று விடுதி புனரமைக்கும் பணிகளை ஆய்வு செய்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை கல்வி பயிலும் மாணவிகள் மட்டுமே தங்கியிருந்த விடுதியில் தற்பொழுது கல்லூரி மாணவிகளும் தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்றும் இதற்கான விண்ணப்பங்கள் தற்பொழுது ஆதிதிராவிடர் நலத்துறையில் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்த ஆய்வின் பொழுது ஆதிதிராவிடர் நலத்துறை கண்காணிப்பாளர்கள் பழனி, வேல்முருகன் உட்பட ஊழியர்கள் உடன் இருந்தனர். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சார்பில் சிறப்பு தூய்மை பணியினை ஆணையர் எழில்ராஜன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மத்திய அரசு மூலம் நாடு முழுவதும் ஸ்வச்சதா ஹி சேவா சிறப்பு தூய்மை பணிகளை மேற்கொள்ள அந்தந்த மாநிலங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரி உள்ளாட்சித்துறை உத்தரவின்படி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்தில் ஸ்வச்சதா ஹி சேவா சிறப்பு தூய்மை பணி துவங்கப்பட்டது. இப்பணிக்காக தனியார் வாகனங்கள் மற்றும் துப்புரவு பணி மேற்கொள்ளும் பணிகளை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன், பணி மேற்பார்வையாளர் சச்சிதானந்தம் மற்றும் பணியாளர் வெங்கட்ராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு திருபுவனை பழைய மருத்துவமனை பகுதியில் தூய்மை பணிகளை துவக்கினர். இந்த சிறப்பு தூய்மை பணிகள் இன்றிலிருந்து 2/10/2024 அன்று வரை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் துப்புரவு பணிகளை மேற்கொள்ளப்பட உள்ளனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.